ஒரு ட்ரக் 30-45 லட்சம் விலை மதிப்பான ஹை-எண்ட் எலக்ட்ரானிக் மெட்டீரியல்ஸை கோயம்புத்தூர்லேருந்து பூனேக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் லேப்டாப், ரவுட்டர்ஸ், மெடிக்கல் டயக்னாஸ்டிக் எக்யூப்மெண்ட்ஸ்னு நிறைய பொருட்கள் இருக்குது. எல்லா பொருளையும் கார்போர்ட் பாக்ஸால் கேர்ஃபுல்லாக பேக் பண்ணி உள்ள வச்சுருக்காங்க. ஜேர்னி ஹாஃப்வே முடிஞ்சு நிற்கும் போது வெஸ்டர்ன் காட்ஸில் மோசமான மழை ஆரம்பிக்குது. டிரைவர் கான்ஃபிடென்ட்டாக டிரைவ் பண்ணுறாரு, ஏன்னா டாம்பலின் கண்டெய்னர் ரூஃபை பார்த்துக்கணும்னு நம்புறாரு. ஆனால் ட்ரக் டெஸ்டினேஷனை ரீச் பண்ணும்போது ஒரு சின்ன ரூஃப் லீக் கண்டுபிடிக்காம இருந்தது. தண்ணி உள்ள இறங்குது, கார்ட்போர்ட்ஸ்லாம் ஈரமாகுது, அந்த மாய்ஸ்சரும் அந்த கார்ட்போர்ட் பாக்ஸ்குள்ளே இருக்குது. கிளைண்ட் இப்போ கன்சைன்மெண்ட்டை பார்த்துட்டு ஃபுல்லாக ரிஜெக்ட் பண்ணுறாங்க. இப்போ ட்ரக் ஓனருக்கு 30-40 லட்ச ரூபா வரைக்கும் லாஸ். இதெல்லாம் ஒரு பெரிய ஆக்சிடென்ட்னால ஆகலை, வெறும் ஒரு 500 ரூபா மதிப்புள்ள டிராம்போலின் சரியாக செக்யூர் பண்ணாதனால ஆகுது. மழை காலம் ஃபார்மர்ஸ்க்கு சந்தோஷமாக இருந்தாலும் ட்ரக் ஓனர்ஸும் லாஜிஸ்டிக்ஸ் கோஆர்டினேட்டர்ஸ்க்கும் இது ஒரு ஸ்ட்ரெஸ் டைம். மழை காலத்தில் மழை மட்டும் பிரச்சனை இல்லை, இல்லை ஃப்ரைட் ரேட்ஸ் குறையும், கார்போ டேமேஜஸ் அதிகமாகும், ஆக்சிடென்ட்ஸும் அதிகமாகும், முக்கியமாக தெஃப்ட்டும் நடக்கும். ஆனால் இந்த லாஸஸில் நிறைய விஷயம் ப்ரிவென்டபிள் தான். ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓப்பன் ட்ரக்னாலே இன்னமும் ரிஸ்க் ஜாஸ்தி. 2 லேயர் டிராம்போலின் யூஸ் பண்ணிங்கனாலும் சேஃப்டி கேரண்டி இல்லை. இப்போ மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, கேரளா இங்கெல்லாம் மழை அதிகமாகிருச்சு. ஸோ நீங்கள் இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா தண்ணி உள்ளே போகிறதுக்கான வழியை கண்டுபிடிச்சிரும். ஸோ நீங்கள் ஓப்பன் ட்ரக் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ட்ராவல் அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் அப்படி ட்ராவல் பண்ணும்போது மழை வந்துச்சுன்னா பெட்ரோல் பம்ப்ஸ் இல்லைனா ஏதாச்சும் ஹைவே ஷெட்ஸில் போயிட்டு ஸ்டாப் பண்ணிடுங்க. கார்கோவை ரிஸ்கில் விடாதீங்க. ஓப்பன் ட்ரக்குக்கு 3 லேயர் வாட்டர் ப்ரூஃப் டிராம்போலின்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா பஞ்சீஸ், ரோப்ஸு, திருப்பி கார்கோ நெட்ஸு இதை வச்சு டைட்டாக செக்யூர் பண்ணிடுங்க. வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி காற்றடிச்சா டிராம்போலின் தூக்காமலும் ஆடாமல் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கண்டெய்னர் ட்ரக்ஸ்க்கு கார்கோக்கு மேலேயும் கீழேயும் டிராம்போலின் வைங்க, ஏன்னா கண்டெய்னரோட பெட் கூலாக இருந்தாலும் மாய்ஸ்சர் உள்ளே வரலாம். மேலேருந்து லீக் ஆனால் கூட ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். இண்டிவிஜுவல் ஐட்டம்ஸு, பாக்ஸஸ் எல்லாமே பிளாஸ்டிக் ரேப்போட செக்யூர் பண்ணிடுங்க. அப்படி எலக்ட்ரானிக் இல்லை மஷினரி ஐட்டம்ஸ் கொண்டு போகிறீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் கார்கோ பேக்ஸ் இருக்கும், அதை வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதெல்லாம் மாய்ஸ்சர் ஹேண்டில் பண்ணவே ஸ்பெஷலாக டிசைன் பண்ணியிருக்காங்க. மழை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஃபுல் வெஹிக்கிளையும் செக் பண்ணிக்கோங்க. டயர்ஸு, பிரேக்ஸு, வைப்பர்ஸு, ஃபாக் லைட்ஸ் எல்லாம் நல்ல கண்டிஷன்ஸில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. டோர்ஸ், விண்டோஸ்லையும் ஏர்வென்ட் லீக்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, ஏன்னா அது வழியாகவும் தண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. லூப்ரிகேஷனும் ஃப்ளூயிட் லெவல்ஸையும் செக் பண்ணிக்கோங்க. லோ பிரேக் ஃப்ளூயிடும் சஸ்பென்ஷன் வேரும் ரொம்பவே டேஞ்சரஸ் ஆயிரும் நீங்கள் தண்ணி இருக்கிற ரோட்டில் ஓட்டினீங்கன்னா. ஐஎம்டியை ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஏன்னா அதில் உங்களுக்கு ரெட் அலர்ட்ஸ் கொடுத்துருவாங்க எந்த ரீஜன்ஸில் மழை ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அதுக்கு அக்கார்டிங் பிளான் பண்ணிக்கலாம். ட்ரிப்பை பிளான் பண்ணும்போது கூகுள் மேப்ஸும் ரியல் டைம் வெதர் ஆப்ஸும் செக் பண்ணிக்கோங்க, ஏன்னா அதில் உங்களுக்கு எல்லோ அலர்ட்ஸ், ரெட் அலர்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு தக்கன நீங்கள் பார்த்துக்கலாம் ரூட்ஸ்லாம் எப்படி இருக்குது, ஃப்ளட்டடாக இருக்கா, இல்லை அதில் அலோவ் பண்ணுறாங்களா, அதெல்லாம் நீங்கள் பார்த்து பிளான் பண்ணிக்கலாம். இன்னொரு ஹிடன் டேஞ்சர் வந்து கார்கோ தெஃப்ட். ஏன்னா நீங்கள் ஆள் இல்லாத இடத்துல பார்க் பண்ணும்போது, முக்கியமாக மழை நேரத்தில் நீங்கள் உங்கள் கார்கோ பக்கத்தில் இருக்க மாட்டீங்க. ஸோ திருடுறதுக்கு ரொம்பவே அட்வான்டேஜாக இருக்கும். ஏன்னா நீங்களும் மழை டைமில் டயர்டாக இருப்பீங்க, அதோட உங்கள் கார்கோவும் நீங்கள் பக்கத்தில் கவனிச்சிக்காத மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்பவே டேஞ்சராக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி சிட்டி சைட்ஸ் இல்லைனா ஃபியூல் ஸ்டேஷன்ஸ் அப்படி இல்லைனா ஆள் இருக்கிறதா பார்த்து பார்க் பண்ணிக்கோங்க. ஜிபிஎஸ் ட்ராக்கர்ஸ் நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணுவீங்க, ஸோ அதில் அலர்ட் நோட்டிஃபிகேஷன்ஸும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. சம்மரியாக சொல்லணும்னா மழையை லைட்டாக நினைக்காதீங்க, ஏன்னா நீங்கள் ஒரு 500 ரூபா செலவு பண்ணிங்கன்னா ஒரு பெரிய ரிஸ்கே நீங்கள் வந்து ஓவர் கம் பண்ணலாம். ஸோ அதை யோசிக்காமல் கொஞ்சம் செக்யூர்டாக உங்கள் குட்ஸை கொண்டு போங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.